அன்புள்ள மீனராசி தமிழ் நண்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க நண்பர்களே? நலமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க நலமாவே இருக்கோம். இன்னைக்கு மார்ச் மாசம் 4ஆம் தேதி 2022ஆம் வருடங்க. வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும்? என்னென்ன நம்ம செய்யணும்? என்னென்ன செய்யக்கூடாது? எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்ப பண்ணிக்கங்க. கூட பெல் பட்டன் அழுத்தி ஆல் மீது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைய தினம் 4/3/2022 வெள்ளிக்கிழமை. தமிழில் பிளவ வருடம் மாசி 20ஆம் நாள் சுபமுகூர்த்த தினம். இன்றைய தினத்தில் நமது ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பாக கிரக நிலைகள் எப்படி உள்ளன என்பதை நாம் காணலாம். இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்காருங்க. மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவானுடன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றதுங்க. ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி, சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நமது மீனராசி என்பதற்கு நல்ல நன்மையை வழங்குங்க. இன்னைக்கு தினத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள்னு சொல்லலாங்க. மாணவர்களுக்கு இன்றைய தினம் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் முயற்சிகள் கைகூடுங்க. நீங்க ஏதாவது பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா போதும், அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா போதும், உங்களுக்கான நல்ல சாதகமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைப்பிருதுங்க. மேலும் மாணவர்களுக்கு இதுவரை கல்வியில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு பொன்னான நாளா இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க. சிலருக்கு வெளிநாடு சென்று படிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கூட வருங்க. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உங்களது கல்வியில் உள்ளதால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பா நல்ல ஒரு வெற்றிகளை பெற முடியுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல மறக்கவே முடியாத சில சம்பவங்கள் நடைபெற்று உங்களது மன சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா அமைப்பெறுங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக ஒரு ஆனந்தமான நாள்னு சொல்லலாங்க. இன்னைக்கு உங்களுடைய அலுவலகத்திலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. நீங்க என்னென்ன சலுகைகள்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய அலுவலகத்துல இன்னைக்கு அந்த எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அலுவலகத்திலும் உண்டுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகத்தில் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் காணப்படுங்க. இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு நல்ல நாளா அமைப்பெறுங்க. ஆனா வியாபாரிகள் இன்றைய தினம் முக்கியமா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வியாபாரிகள் எந்த ஒரு ஆவணங்களிலும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி சட்ட ஆவணங்களை நீங்கள் கவனமாக நன்றாக படித்து பார்த்து அப்புறம் கையெழுத்து போடுங்க. படிச்சு பார்க்காம எதிலும் கையெழுத்து போட்டுறாதீங்க. உங்களுக்கு இன்னைக்கு தொழில்லயோ அல்லது உங்களது உத்தியோகத்திலோ ஏதாவது சின்ன சின்ன மன அழுத்தங்கள், பிரஷர்ஸ் ஏற்பட்டா, அதனால நீங்க வருத்தமடையக்கூடும். அதனால நீங்க வருத்தமடைஞ்சாலும் நீங்க அதனையே நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு நேரத்த நீங்க வீணடிக்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பொன்னான நேரம் அமைஞ்சிருக்கிறதுனால அதை நீங்க யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையே நினைச்சிட்டு இருக்காம நீங்க அடுத்த வேலைக்கு மூவ் பண்றது உங்களுக்கு நல்ல நன்மை தருங்க. இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினர் உங்களுக்கு நல்ல ஒரு நகைச்சுவையான இயல்போட காணப்படுவாங்க. அதனால இன்னைக்கு உங்களது வீட்டுல நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு சிரிப்பலை வீசக்கூடிய ஒரு அருமையான தினமா அமைப்பெறுங்க. அதனால உங்களுக்கு இன்றைய தினம் வீட்டில் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப அன்பா இருப்பீங்க. உங்களுடைய அன்புமிக்க நல்ல இயல்பு காரணமா இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு நிதி சிக்கல்கள் ஏற்பட்டாலும் நேற்று வரைக்கும் நீங்க சேர்த்து வச்சிருந்த பணம் இன்னைக்கு உங்களுக்கு தகுந்த நேரத்துல கை கொடுக்குங்க. அதனால உங்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரத்துல நெருக்கடிகள் சற்று குறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரத்தை செலவுகளை சமாளிக்க உங்களுக்கு சிறந்த நாளா இன்றைய தினம் அமைப்பெறுங்க. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பொதுவாகவே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் அப்செட் ஆனாலுமே அதை நீங்க விரைவா மீண்டு வந்து ரெக்கவர் ஆயிருவீங்க. இன்னைக்கு உங்க மனசுல உங்களால முடியுங்கிற தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிச்சு காணப்படுங்க. இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பா அமையுங்க. உங்களது மனம் கவர்ந்த காதலர் இன்னைக்கு கண்கள் மூலமா பேசுவாருங்க. இன்னைக்கு அவருடைய கண்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக இன்னைக்கு காத்திருக்குங்க. அதனால இன்னைக்கு உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு நல்ல இனிமையான ரொமான்ஸ் உணர்வு காணப்படும் ஒரு சிறந்த தினமா அமையப்பெறுங்க. அதுல சந்தேகம் இல்லை. இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய நேரத்தை மற்றும் கவலைகள் அனைத்து வீணடிக்காமல் இருந்தால் இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நாள் அமைப்பெறுங்க. இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையும் சிறப்பாக அமையுங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்பமாக நீங்கள் பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா அமைப்பெறுவீங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் ரோஸ் கலர் இன்னைக்கு பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செஞ்சு நீங்க நடந்துக்கிறதுனால சமுதாய பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க. எனவே இன்னைக்கு பொதுவான ஒரு நல்ல ஒரு அனுசரிப்பை இன்னைக்கு நீங்க மேற்கொள்ளுங்க. யாரிடத்திலும் இன்றைய தினம் பகைமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதனால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும். இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதனால சிறந்த ஒரு நல்ல சூழ்நிலையை அனுசரித்து செல்றதுனால உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாற்றணும்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2ஆம் நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாங்க. நமது மீனராசி அன்பர்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்களோட குழப்பங்கள் நீங்கி உங்களது மனம் தெளிவாகக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலையில் அமையப்பெறுங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு
நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கே உங்கள் மீது இருக்கிற தன்னம்பிக்கை கண்டிப்பா இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைப்பெறுதுங்க. அதனால இன்னைக்கு தன்னம்பிக்கையோட உங்களது காரியங்களை செய்வீங்க. நீங்க நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையில இன்னைக்கு அமைய பெறுவீங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லதுங்க. அது உங்களது உத்தியோகத்திலாகட்டும், உங்களது அலுவலகத்திலாகட்டும், உங்களது தொழில் புரியும் நிறுவன ஊழியர்களிடமாகட்டும், நீங்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்றது தான் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தருங்க. குறிப்பா சமுதாய பணியில் இருப்பவர்கள் மற்றவர்கள் அனுசரித்து சென்று நடந்து கொள்றதுனால இன்னைக்கு நல்ல ஒரு சிறந்த பலனை பெற முடியுங்கிறத மறந்துடாதீங்க. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்க குறைகளையே சுட்டி காட்டிட்டு இருக்கிறதுல உங்களை நேரத்தை கடத்திடாதீங்க. இன்னைக்கு மற்றவர்கள் குறைகள் இருந்தாலும் அதை நீங்க ஒரு தடவை சொல்லிட்டு உங்க வேலையை நீங்க பார்க்கறது தான் நல்லது. இன்றைய தினம் உத்தியோகத்துல உங்களுக்கு சில விவாதங்கள் மூலமா மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது கருத்துக்களை மற்றவர்கள் ஏத்துக்கல அப்படின்னா நீங்க அந்த கருத்துக்களை சொல்றதுக்கான நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறமா சொல்றது நல்லதுங்க. தேவையில்லாம மன வருத்தங்கள் பட்டுக்கிட்டு நீங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்றைய தினம் எதிர்பாராத சில பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. உங்களது பெற்றோர்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு நிதியுதவி செய்வாங்க. உங்களது பெற்றோர்கள் மூலமா உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கிறதுனால மன மகிழ்ச்சி கண்டிப்பா அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா அமையப்பெறுவீங்க. இன்றைய தினம் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் பயணங்களிலும் சற்று விழிப்புணர்வா இருப்பது உங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல பலனை தருங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. பிடிக்கலைன்னா நோ ப்ராப்ளம். என்ன பிடிக்கல, என்ன இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நாம அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. மறக்காம நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.